ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சிதனின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 3/6/2024 வைகாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் காலை 7 மணி வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னாக அஸ்வினி நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் காலை 7 மணி வரை சிம்ம ராசி நேயர்களும் அதன் பின்னாக கன்னிராசி நேயர்களும், குறிப்பிட்டு உத்திர நட்சத்திரத்து நண்பர்கள். சரிங்களா அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி. இன்றைய தினம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசினியர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னியும் விருச்சிகமும். இந்த ரெண்டு ராசினியர்களும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது எதுலேயுமே நல்லது. அது குடும்பமானாலும் தொழிலானாலும் எதுலேயானாலும். சரிங்க. இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து நாள். நீண்ட நாள் கழித்து வாஸ்து நாள் மீண்டும் வருகிறது. இந்த கத்திரியெல்லாம் முடிச்சு ஆக அன்பு நண்பர்களே, அதாவது இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு சரிங்களா. அதனால் நீண்ட நாளாக ஏதாவது வாஸ்து போடுறதுக்காக, பூமி பூஜை போடுறதுக்காக, கட்டுமான வேலை தொடங்குறதுக்காக, வீடு கட்டுறதுக்காக ஏதோ ஒன்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க இன்றைய தினத்தினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது மிகச்சிறப்பான நாள், பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்க. இன்றைக்கி 27 நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேஷம், அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளும், எந்த ஒரு செயலிலும் மந்தமும், காரிய தடைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆக கூடுமானம் வரையிலும் இன்றைய தினம் எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிடணும். நிதானத்தில் செயல்படணும். அதுதான் அந்த ஒரு பயன்பாடு தான் உங்களை சரியாக வச்சுக்கிட்டு இருக்கும். நீங்கள் பாட்டு எடுத்தும் கவுத்தன் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலுமே அது தொந்தரவுகளை தரும், பார்த்துருந்துக்கணும். குறிப்பாக உடல்நிலையில் கவனம் தேவை. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளருகின்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் தொந்தரவுகளில் இருந்து விடுபடுறதுக்கான சில வழிவகைகளோ உதவிகளோ கிடைக்கும். சரிங்களா. கிருத்திகை, மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்கள் பிள்ளைகளுக்கு இருந்த அந்த உடல்நிலை தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். மனக்குழப்பங்களில் இருந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடி வரும். ஆக சிறப்பான நாள், பயன்படுத்திக்கிடுங்க. பொருளாதார ரீதியாகவும் ஒரு மணி ஃப்ளோ நல்லாவே இருக்கும். சரிங்களா. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சற்றே மனக்குழப்பங்கள் மேலோங்கின நாள். எந்த ஒரு செயல் செய்தாலும் இதை இப்படி பண்ணியிருக்கலாமோ, அதை அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நம்ம கொஞ்சம் பின்னடைவாக எதிர்பார்க்கின்ற அளவுக்கு சில மனக்குழப்பங்கள் மேலோங்கி இருக்கும். அதனால் இன்றைக்கி முக்கிய விஷயங்கள் எதுலேயும் தலையிட்டிங்கன்னா மனம் தடுமாறினால் மற்ற அனைத்தும் தடுமாறும். அதனால் முக்கிய முடிவுகள் மட்டும் இன்றைக்கி எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. மிருகசீரிடம், ரிஷப மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும், ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் பிள்ளையார் பெருமானை வழிபாடு செய்யுங்கள், காரிய தடைகள் விலகும். சரிங்களா. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த நாள் உடல்நிலையில் தாங்க கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். அதனால் எந்த ஒரு உணவு பழக்க வழக்கம், ஆகாத உணவு பழக்க வழக்கத்தை சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிலாம் இன்றைக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஏதாவது ஒரு சின்ன உடல்நிலை தொந்தரவு தான் உங்களுடைய பெரிய வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிடும் உங்களை. ஆக சிறுதுரம்பும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி சிறு ஒரு குச்சியும் கூட நம்மளுடைய காலை தொலைச்சிரும். பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம். ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க. அன்வான்டான தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இன்றைக்கி பெருசாக வைக்காதீங்க. புனர்பூசம், மிதுன கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் அற்புதமான மேன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். கல்வியில் நல்ல ஏற்றம் பெறக்கூடிய நாள். தாயார் வழியிலிருந்து சில வழக்குகள் இருந்த சொத்துக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தடை, எதை பண்ணாலும் மீண்டும் ரிப்பீட்டடாக அதையே பண்ணுற மாதிரியான சில தொந்தரவுகள்னு என்ன சுற்றி ஒரே தெருவுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும்னு நான் வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி சுற்றி ஒரே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த வேலை முடிஞ்சிருக்காது. அந்த மாதிரி அந்த குழப்பமும்
அலைச்சலும் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் சற்றே எதிலும் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சற்றே நிதானமாக இருக்க வேண்டியது மிக அவசியமானது. ஆயில்யம் நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் காரிய வெற்றி பெறுகின்ற நாள். பெரிய மனிதர்களினுடைய உதவியோ அல்லது பெரிய மனிதர்களினுடைய தொடர்போ கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக விற்க முடியாமல் ஏதாவது இடம் அந்த மாதிரியான விஷயங்கள் தவிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் விற்கிறதுக்கான சில வழிவகைகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஏற்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அந்த விதத்தில் இந்த நாள் சிறப்பான நாள். சிம்மராசியை பொறுத்த மட்டிலும் மக நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்க. வீண் பேச்சாலே ஏதாவது ஒன்று பேசி மாட்டிக்கிடுவீங்க. அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனையே. ஆக வீண் பேச்சை தவிர்த்தால் குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். வீண் குழப்பத்தால் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை ஆயிரும். அது பண விஷயங்களில் அதுலேயும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். பூர நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த முடியல குடும்பத்தில் நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடச்சிரும். இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு கருத்து சொல்கிறத விட்டுட்டு இதை இப்படி பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வழி கிடச்சிரும். சரிங்களா? அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்து இருந்த அந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. குடும்பத்தில் யாருக்குன்னு உடம்பு முடியாமல் போயிருந்ததுன்னா அது இன்றைக்கி ரிக்கவர் ஆயிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். உத்திரம், சிம்மமும் கன்னியும் சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல அற்புதமான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள். 4 பேர்கிட்ட உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடக்கூடியது மாதிரியான அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் நிச்சயமாக ஒரு பொறுமையை கடைபிடிங்கள். வெற்றி உங்கள் பக்கம். அது தொழிலானாலும் குடும்ப விஷயமானாலும். சரிங்களா? ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியல ஹெல்த் இன்னைக்கு தொந்தரவாகும் சார். என்ன ஒன்று பண்ணாலும் இன்றைக்கி ஹெல்த்தில் தான் நீங்கள் கொஞ்சம் மந்தமாயிருவீங்க. அதனால் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இன்றைக்கி செய்கிற மாதிரி இருக்குன்னா ஃபுட் கண்ட்ரோல் இருந்துக்கிடுங்க. ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது அவசியம். பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் அப்படியே கொஞ்சம் டல்லாக மந்தமாகிறது மாதிரியான நாள். கொஞ்சம் தட்டி கொடுக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? சித்திரை, கன்னி மற்றும் துலாம் தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அனைத்தும் விலகக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் விரய செலவுகள் அதிகம் நடைபெறும். அந்த விரய செலவுகள் எல்லாமே கொஞ்சம் அனாவசியமான விரயங்களாக இருக்கிறதுக்கான அமைப்பும் உண்டு. ஒரு சிலருக்கு கடன் தொந்தரவு அதிகரிக்கும், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு ஹெல்த்தில் தொந்தரவு வரும், பார்த்துருக்கணும். சரிங்களா? விசாக நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் துலாம் விருச்சிகம் 2 பேத்துக்குமே வருமான ரீதியாக ரொம்ப சூப்பருங்க. தொட்டதெல்லாம் துலங்குகின்ற நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். கொஞ்சம் செலவுகளும் நேர விரயமும் ஆனாலும் கூட காரிய வெற்றி எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதே போல் இந்த வழக்கு தொந்தரவுகள்லாம் ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பைசல் பண்ணி முடித்து வழக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடியது மாதிரியான அற்புதமான நாள் இன்றைய நாள். அனுஷ நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும். தொழில் ரீதியாக ஏதேனும் சின்னதான ஏற்ற இறக்கமான தொந்தரவுகள் அது ஒரு பக்கம் அப்படி ஓடிட்டு இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கம் கட்டுக்குள் வந்துடும். அந்த மாதிரியான யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆனால் விரயங்களை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும், கடன் தொந்தரவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அதே போல் கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ இருக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான நாள். தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நாள். ஆரோக்கிய தொந்தரவுகள் அனைத்திலும் இருந்து விடுபடக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் ஒரு தொழிலில் இந்த மாதிரியான விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை, ஒரு கெடுபிடி அல்லது ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதியாக இன்றைக்கி வேலை பார்த்தேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான சில தொந்தரவுகளை தரும். எந்த இடர்பாடு வந்தாலும் இறைவன் பிள்ளையார் பெருமானை மனதில் நினைச்சுக்கிடுங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை அவன் பார்த்துக்குவோம். சரிங்களா? அப்படின்னு பிள்ளையார் துதிவாடி எந்த ஒரு செயலையும் இன்றைக்கி தொடங்குங்க. காரிய தடைகள் விலகும், தொழில் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடியது மாதிரியான அற்புதமான நாள். சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானம் சிறப்பாக அமையும். உத்திராடம், தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தகப்பனாருக்கு இருந்த அந்த உடல்நிலை தொந்தரவுகள் குறையும். வெளியூரில் படிக்கிறதுக்கான சில வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையும். பேங்க் லோன்ஸ்லாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது சார்ந்து ஒரு நல்ல உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள்.
திருவோணத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகளோ அல்லது தகப்பனாரோடு சில உரசல்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம். கூடுமானம் வரையிலும் எந்த செயல் செய்தாலும் அதில் சற்றே நிதானித்து இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்காமல் நீங்கள் நகரணும். குறிப்பாக முக்கியமான பொது விஷயங்கள் ஏதாவது எடுத்து செய்கிற அமைப்புகள் இருக்கீங்கன்னா அகலக்கால் வைக்காமல் நகர்றது தான் உங்களுக்கு மிக மிக நல்லதும் கூட. சரிங்களா? அவிட்டம், மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் வருமானம் சிறப்பாக அமையும். குடும்ப பிரச்சனைகளை பேசி முடிக்கக்கூடிய, கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியத்திலிருந்து வந்த தொந்தரவுகளும் படிப்படியாக குறையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. சதயம், சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, திருமண முயற்சிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. பூரட்டாதி, கும்பம் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைகிறதுங்க. வெளிநாடு முயற்சியெல்லாம் யார் எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல நாள். நீடித்து மருத்துவ தொந்தரவுகள்லாம் எதுக்கோ போயிட்டு இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு அந்த மருத்துவ தொந்தரவுகள்லேருந்து வெளில வர்றதுக்கான ஒரு சில நல்ல வழிவகைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா? உத்திரட்டாதி, உத்திரட்டாதியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி குடும்ப பிரச்சனை தான் சார் பெரும் பிரச்சனையே. எல்லா இடத்துலையும் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்திலே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும். இதே வெளியிலேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் சற்றே நிதானமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து செயல்பட்டால் போதுமானது. இந்த நாள் நல்லாவே வந்துடும். பிறரின் விஷயத்தில் போய் பெருசாக தலையிடாதீங்க. சரிங்களா? ரேவதி, ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது. உங்கள் வாழ்க்கை துணையோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், அல்லது வாழ்க்கை துணைக்கு இருந்த அந்த உடல்நல தொந்தரவுகள் குறையும். தொழிலில் கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள். கல்வியில் எதிர்பார்த்த கல்வி படிக்கிறதுக்கான, உயர்கல்வி படிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய தினம் தேடி வரும், அல்லது உதவிகள் கிடைக்கும். சரிங்களா? அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் மிகச்சிறப்பானதாக அமையட்டும். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.